UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore. தமிழ் வழியில் படித்து யுபிஎஸ்சி தேர்வெழுதி 2 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இவர்களில் ஒருவரான சங்கர் பாண்டியரோடு நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். சார், முதலாவதாக வாழ்த்துக்கள். ஒரு மிகப்பெரிய இலக்க தமிழ் மொழியில படிச்சு எட்டியிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த சாதனைக்கு பின்னாடி எவ்வளவு காலம் இந்த உழைப்பு இதற்காக நீங்க போட்டீங்க? சார், நான் 2016 பிப்ரவரியில் சென்னைக்கு வந்தேன் சார். நியர்லி இதில் ஒரு 9 இயர்ஸ் ஆகிடுச்சு சார் இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணுறதுக்கு. அப்படின்னு முக்கியமான காரணம் சரியான சோர்ஸ், சரியான வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்காம இருந்துச்சு. ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருந்துச்சு. ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் படித்தோம். ஸோ அதனால தான் கொஞ்சம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு இந்த எக்ஸாம் படிக்கிறதுக்கு. ஒரு 8 மாதம் வேலை பார்த்துட்டே ஒரு 4 மாதம் வந்து எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். 8 மாதம் வேலை பார்ப்போம், அந்த காசை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதனால் இவ்வளோ லாங் டேர்ம் எடுத்துக்கு சார் கிளியர் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸாம். அது இல்லாமல் முழுக்க ஸ்கூலில் ஃபுல்லாக தமிழ் மீடியம் தான். டிகிரியும் ரெகுலராக போய் காலேஜில் படிச்சிருந்து அதை முடிச்சிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இங்கிலீஷில் படித்து நல்ல ஒரு இது இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் கரஸ்பாண்டன்ஸில் தான் டிகிரி படிச்சிருந்தோம். இதுக்கு முன்னாடி கிளியர் பண்ண இளம்பகவத் ஐஏஎஸ், ஜெயசீலன் ஐஏஎஸ், அவங்கெல்லாம் தமிழ் வழியில் படித்து தமிழ் வழியில் கிளியர் பண்ணவங்க நல்ல ரேங்க் எடுத்தாங்க. அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தது. ஸோ நம்மளால் முடியும்னு அவங்க உந்துதல் கொடுத்தாங்க. அதனால் இந்த எக்ஸாம் எழுத ஆரம்பித்தோம். ஸோ அது கண்டினியூஸாக அடுத்தடுத்த எக்ஸாம். அதுவும் இல்லாமல் இடையில ஒரு சபர்மதி குருகுலம்னு ஒரு என்ஜிஓவில் ஒர்க் பண்ணோம். அங்கே ஒரு செய்யாருன்னு சொல்லிட்டு கிராமத்தில் இருக்க ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணிட்டு அவங்க எனக்கு ஃபினான்ஷியலாகவும் சப்போர்ட் பண்ணாங்க. இந்த எல்லாமே உந்துதலாக இருந்து எனக்கும் சர்வீஸ் பண்ணணும், மக்களுக்கு பண்ணணுன்றதுனால தான் இந்த 8 வருஷம் டிராவல் ஆகி இந்த வட்டம் கிளியர் பண்ணியிருக்கோம். நம்ம தமிழ் வழியில் எழுத எவ்வளவு சவாலாக இருந்தது, ஒட்டுமொத்தமாக எப்படி இருந்தது? தமிழ் வழியில் எழுதுறதுக்கு நம்ம கிட்ட சோர்ஸ் தான் சார். தமிழ் வழியில் படிக்கிறதுக்கான புத்தகங்கள், அதுக்கப்புறம் வழிகாட்டி அப்படிங்கும்போது மிகப்பெரிய தமிழ்நாட்டில் மட்டும்தான் நம்ம படிக்க முடியும். வேற எங்கேயும் போக முடியாது, வேற ஸ்டேட்டுக்கு எதுக்கு போக முடியாது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் படிச்சாகணும். இங்கே நமக்குன்னு மார்க்கெட் கிடையாது சார். நாங்கள் படிக்கிறதே ஒரு 5 பேர் 4 பேர் தான் தமிழ் வழியில் யூபிஎஸ் எக்ஸாம் எழுதுறதே. ஒவ்வொரு வாட்டியும் மெயின்ஸ் போயிட்டு இன்டர்வியூ போகிறது ரொம்ப கம்மியான ஆள் தான். அதனால மார்க்கெட்னால பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் பெரிய லெவலில் ஹெல்ப் பண்ண முடியாது. யாராவது எங்கேயாவது ஒரு 2 பேர் ஏற்கனவே கிளியர் பண்ணவங்க சீனியர், அவங்க தான் எங்களுக்கு ஒரு வழிகாட்டுதலாக இப்படி எழுதணும் சொல்லுவாங்க. எங்க பேப்பரை திருத்துறது கூட யாருமே கிடையாது, எங்களுக்குன்னு ஒரு நோட்ஸ் கிடையாது. ஸோ அந்த பட்சத்தில் ரொம்ப ஒரு கஷ்டமான சூழ்நிலை தான் தமிழ் வழியில் எழுதி கிளியர் பண்றதுன்றது. ஆனால் நாங்கள் என்னன்னா எங்களுக்கு தமிழ் புத்தகங்கள், ஸ்கூல் புத்தகங்கள் கொஞ்சம் படித்தோம். அந்த புத்தகத்தில் இருக்க வார்த்தைகள், அதுக்கு இல்லாமல் எங்களுக்கு தமிழில் நியூஸ் பேப்பர் ரீடிங், தமிழில் வர எல்லா டெய்லி வர நாளிதழ்கள்லாம் படிப்போம். அந்த வார்த்தைகளையும் பயன்படுத்திக்கிட்டு இங்கிலீஷ்லேயே படிக்க ஆரம்பிச்சிட்டோம் சார். இங்கிலீஷ் இல்லாமல் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 2ல தான் நடத்துறாங்க. தமிழில் கிடையாது இந்த எக்ஸாம். ஸோ அதனால இங்கிலீஷில் நாங்கள் ரீட் பண்ணி அது என்ன மீனிங் புரிஞ்சுக்கிட்டு தான் நாங்கள் எழுத வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. UIT. Learn, research and innovate. Join with us. United Institutions, Coimbatore.